இன்னைக்கு மதியம் எனக்கு சாப்பிட்டுட்டு சரியான தூக்கம் வந்துச்சு. தூக்கம்லாம் கண்ணை கட்டுது, ஆனால் தூங்குனா தூங்க முடியல. நேற்று வாழை படம் பார்த்துட்டு வந்தேன், அந்த ஞாபகமாகவே இருந்துச்சு. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வந்த ஒரு பொண்ணு தான், ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. பட் அவர் அளவுக்கு மாரி செல்வராஜ் அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட வழிகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதோட தாக்கம் எனக்கு அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் அப்படியே இருந்துச்சு. அட்லீஸ்ட் நாங்களாவது படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கள் அம்மா அப்பா இன்னுமே அந்த வழியை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்படி இல்லை சிட்டியில் வளர்ந்தவங்களா இருந்தால் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. சப்பாத்தி பண்ணிட்டு தக்காளி தொக்கு பண்ணேன். இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது தாளிக்கிறதுக்கு மறந்துட்டேன். பட் ஏதோ ஒரு மசாலாலாம் சேர்த்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாய்.